நிம்மதியா சௌகரியமா அதே சமயம் ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் வேணுமா? எலிமெண்ட் சீனியர் லிவிங்க்கு வாங்க. சென்னையில் மதுரம், கமலம், சத்வா ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கான முதல் அடியை எடுத்து வையுங்கள். எலிமெண்ட் சீனியர் லிவிங், உங்கள் அழகான வாழ்க்கைக்கான ஆரம்பம். நான் 60-65 வயசில் ஒரு வீடு வாங்குகிறேன். நான் வந்து வீட்டிலே உட்காந்துருக்க ஆள் இல்லை. நான் அதை தாண்டி வெளியில் போய் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கேன். இங்கே தங்கிட்டு இங்கேருந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து இருந்துக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆஃபீஸ் போகும்போது என்னையும் கூட கொண்டு போவோம் வச்சுக்கோங்க. அவங்க வரும்போதே முதல் தேவை இன்னைக்கு வந்து எனக்கு நெட்டு கனெக்ஷன். நெட்டு கனெக்ஷன் அதை கேட்குறாங்க சார். அவங்களுக்கு நம்ம கூட ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி கால் வீடியோ கால் பண்ணணும் அமெரிக்காவோட. இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய இது மாதிரி நிறைய இருக்குது. உங்ககிட்ட நான் ஏன் இந்த வீடை வாங்கணும்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தால் என்ன பதில் சொல்லுவேன்? ஒய் ஐ ஷுட் டேக். நிறையா இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது அர்பன் சீனியர் லிவிங் ஹஸ் பீன் வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல். இன்னொன்று வந்து ஆக்டிவ் சீனியர் லிவிங். ஸோ கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லைட்டில் ஓப்பன் ஏரியாலாம் இருக்கும். அது வந்து ஆக்டிவ் சீனியர் லிவிங். லக்ஸரி சீனியர் லிவிங் இப்போ நாங்கள் மைசூரில் கட்டிகிட்டு இருக்கோம், வில்லாஸ் தான் கட்டிகிட்டு இருக்கோம், இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ். லக்ஸரி சீனியர் லிவிங் பட் வி ஆர் கமிங் அப் இன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் விச் இஸ் மல்டி ஜென்ரேஷனல் லிவிங். சீனியர்ஸ் மட்டும் இல்லை, அது யார் வேணாலும் வாங்கலாம். அது மல்டி ஜென்ரேஷனல் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து உங்களுக்கு வந்து லக்ஸரி. அது தோஸ் திங்ஸ். இப்போ மைசூரில் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அரௌண்ட் 1.5 crores சம்திங் லைக். இங்கே பண்ணுறது வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து 1 crore அரௌண்டு. வில்லாஸ்லாம் வந்து 2 crores இந்த மாதிரி இருக்கும். 2 crores - 3.5 crores வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. நார்மலாக இந்த அப்பார்ட்மெண்ட் சைஸ் என்னவா இருக்கும் சார்? இப்போ சிங்கிள் பெட்ரூம் ஸ்டுடியோ எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 square feetலேருந்து 600 square feet கிட்ட இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். டபுள் பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 850-800 square feetலேருந்து 1000 square feet கிட்ட வரைக்கும் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து இருக்குது. 3 bedroomனு பார்த்தீங்கன்னா 1200 square feetலேருந்து 1400 square feet வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்டை பொறுத்து டிசைன்ஸ் இருக்கும். இதில் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டபுள் பெட்ரூம் 1.5 bedroomனு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க ரொம்ப தனியாக இருக்கிறவங்க ஆக்சுவலாக. ஏன்னாக்கா தே நீட் அ ஸ்மால் ஸ்டடி ரூம் அவங்களோட ஒர்க்கிங்க்கு, ப்ளஸ் அ குட் பெட்ரூம். ஸோ இது வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்குது, பட்ஜெட்டுக்குள்ளேயும் இருக்கும். அண்ட் அது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த 1.5 bedroomங்கிறது நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த மோஸ்ட் ப்ரிஃபர்டு கஸ்டமர்ஸ் ரொம்ப கேட்குறது இதுதான். இது போன்ற ஹோம்ஸில் உள்ளே வர்றவங்க, இதை வாங்க வர்றவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. அதை மேட்ச் பண்ணுறது வந்து நம்ம அதை எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு மேட்ச் பண்ணி. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. அதே சமயத்தில் திஸ் இஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ். இது வந்து பெரியவங்களுடைய எமோஷன்ஸ் சார்ந்தது. ஸோ அதை எமோஷனை நம்ம மேட்ச் பண்ணி நம்ம எதிர்பார்க்கறது கொடுத்தா போதும். நம்ம முதலே சொன்ன மாதிரி தி கிவ் எ லாட் ஆஃப் லவ். அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க? ஃபஸ்ட்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் வித்தவுட் எனி ஹேசில்ஸ். முதல்ல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. யூஸ்வலாக ஒரு புது வீட்டுக்குள்ளே போனோம்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு டீதிங் ட்ரபிள் நிறையா இருக்கும். அதுலேயே ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அந்த சின்ன ஆரம்பத்தில் 8 எப்படியா இருந்தாலும் இந்த டீதிங் ட்ரபிள் இருக்கும். நம்ம என்ன தான் ஒரு காஸ்ட்லியான ஒரு வீடு போயஸ் கார்டனில் வாங்கினா கூட இந்த டீதிங் ட்ரபிள் இருக்கும். தட் இஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீதிங் ட்ரபிள் அப்படின்னு சொல்லுவோம். அதுலேயே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அந்த விஷயத்துலேருந்து நம்ம கூடவே நிற்கணும். அண்ட் இட் கேனாட் பி எ ஃபேஸ்லெஸ் பிஸ்னஸ். நம்ம எதுவாக இருந்தாலும் நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த கூடவே இருந்து அது சரி பண்ணி கொடுக்கணும். அது எதிர்பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த ஃபுட். நான் என்னுடைய சர்வீஸ் டீமுக்கு எப்போதுமே சொல்லுவேன், நான் கடைசி ஃபுட்டோடைய குவாலிட்டி ஈக்குவலட்டு தான் நம்மளுடைய ரேட்டிங். இப்போது இன்றைக்கி சாப்பிட்ட லஞ்ச் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்பெனியே சரியில்லைன்றாங்க. இது மனுஷ இயல்பு சார், இது மனித இயல்பு. இன்றைக்கி சாப்பாடு பிரமாதம்னாப்பா இவங்கள மாதிரி உலகத்துலேயே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட் அது ஃபுட்டு, அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய டேஸ்ட், அதை டெலிவர் பண்ணுற விதம். அப்புறம் நம்ம எமர்ஜென்சிஸில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அவங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப அந்த கவலை. நம்ம த மொமெண்ட் யூ ஹிட் 60-65 சார், பின்னாடி ஓடிட்டே இருக்கும். எக்ஸ்ப்ரெசிவாக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு வி ஸ்டார்ட் லிவிங் இன் டினையல். நம்மளோட எந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸையும் வந்து நம்மளோட பெரிய ப்ராப்ளமே என்னென்னா வி ஸ்டார்ட் லிவிங் இன் டினையல். ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் ஆழ் மனசுக்கு தெரியும். ஆழ் மனசு வந்து நம்ம அடுத்தது எமர்ஜென்சின்னா என்ன பண்ணுவோம்,
அந்த டைமில் நம்ம வந்துடும் அந்த ஹெல்ப் மாத்திரம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி எங்கள் நின்றுணும் அந்த மெடிக்கல் சர்வீசஸ் அண்ட் எமர்ஜென்சி சர்வீசஸ். அண்ட் ஐ எம் வெரி வெரி பர்டிகுலர் அபவுட் இட். ஏன்னா அவங்க வர்றதே மெயினாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான். மற்ற எதை வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நான் நெகோஷியபிள் திங்ஸ். இதெல்லாம் நம்ம நின்றுட்டோம், நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் வெரி வெரி ஹாப்பி. மற்றது எல்லாமே ஆட் ஆன்ஸ் தான். திஸ் இஸ் த கேக். இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் க்ரீமு செரின்னு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பேசிக் இஸ் சேஃப்டி, செக்யூரிட்டி, very very healthy and food which is delivered in a ரொம்ப courteous-ஆ ஹாஸ்பிட்டபிளான ஒரு இதில் கொடுக்கணும். மூணாவது அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், நம்ம கொடுக்குற அந்த காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல் கேர், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே என்னன்னாக்கா நம்ம இதில் ஒரு பேலன்சிங் ஆக்டும் ஒன்று இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே வந்து தெர் இஸ் அ காஸ்ட். we have to see to that the cost is also under control. அந்த பொறுப்பு நம்மளோடது தான். நம்ம ஒரேடியாக எல்லாத்துக்கும் எக்ஸார்பிட்டண்ட்டாக செலவை இழுத்து விட்டுற முடியாது. கொடுக்குறாங்கனாலும் நம்ம இழுத்து விட்டுட்டோம்னாக்கா அதுக்கப்புறமா அவங்க கஷ்டப்படுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இதை அவங்களோட பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸே கம்மி பண்ணிப்பாங்க. அது தப்பு. ஏன்னா வயசானவங்களுக்கு என்ன தான் சேவ் பண்ணி வச்சுருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா இன்கம் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. இட் பிகம் ஸ்டாக்னெண்ட். ஸ்டாக்னேஷன் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இஸ் ஆக்சுவலி டிக்ரீஸ். ஓகே, ஒரு பக்கம் உங்களுடைய இன்கம் ஏற்கனவே வர்றது தான் வருது, ஒரு பக்கம் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகிட்டுருக்கு. அப்போனா டெக்னிக்கலி நம்மளுடைய இன்கம் கம்மி ஆகிட்டுருக்கு. ஸோ அதை வந்து எப்படி அந்த ஆக்டை பேலன்ஸ் பண்ணலாம், அதை வந்து காஸ்ட் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியும், மினிமலாக பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம பண்ணணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டாஸ்க், பட் வி ஹவ் பீன் டூயிங் இட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் திஸ் லாங். இப்போ நான் 60-65 வயசில் ஒரு வீடு வாங்குகிறேன். நான் வந்து வீட்டிலேயே உட்காந்துருக்க ஆள் இல்லை. நான் அதை தாண்டி வெளியில் போய் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுற ஆளுன்னு வச்சுக்கோங்க. இங்கே தங்கிட்டு இங்கேருந்து ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து இருந்துக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஆஃபீஸ் போகும்போது என்னையும் கூட கொண்டு போவோம்னு சொல்லுவேன். வேறு ஒன்றும் இல்லை, லேட்டுக்கு சொன்னேன். எதுக்குனாக்கா there are lot of people சார், there are people who are கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்க. அதுவும் எஸ்பெஷலி நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த அர்பன் சீனியர் லிவிங்னு சிட்டிக்குள்ளே இருக்கும்போது ஒரு இன்னும் வசதி ஜாஸ்தி. இதே கான்செப்டில் இதே இதில் பண்ணிட்டு நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் யூ கேன் ஆல்சோ கன்சல்டிங் பிஸ்னஸில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ். ஊர் தள்ளி இருக்கிற ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸில் அது பண்ணுறது கஷ்டம், ட்ராவல் பண்ணுறது கஷ்டம். அவங்களும் பண்ணுறாங்க. எத்தனை பேர் எனக்கு வந்து ஆன்லைன் டீச்சிங் பண்ணுறாங்க, ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறாங்க. இப்போ வெளியில் இருக்கிறவங்களும் நிறைய ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸஸ் நிறைய பண்ணிட்டாங்க. ட்ரேடிங் பண்ணுறாங்க சார். பீப்புள் டூ ட்ரேடிங் சிட்டிங் அட் ஹோம். அவங்க வரும்போதே முதல் தேவை இன்றைக்கி வந்து எனக்கு நெட்டு கனெக்ஷன் கேட்குறாங்க சார். அவங்களுக்கு நமக்கு விட ஜாஸ்தி. ஏன்னா அவங்களுக்கு டெய்லி கால் வீடியோ கால் பண்ணணும். அமெரிக்காவோட பையனோட பேசணும், பேரன் பேத்தி பையன்லாம் கிடையாது. அப்போது பேரன் பேத்தியோட பேசுறதுக்கு, பசங்களோட பேசுறதுக்கு வீடியோ கால், ஜூம் கால். அது ஜூம் வந்தாலும் வந்துச்சு. இருக்கலே உலகத்துலேயே இந்தியாவில் தான் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோம் ஜூம். இன்னும் ஜூமில் மிஸ் கால் கண்டுபிடிக்கல நம்ம, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெட்டு கனெக்ஷன் இஸ் பேசிக். நெட்டு கனெக்ஷன் இல்லைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் த அண்ட் பீப்புள் ஆர் வெரி ஆக்டிவ். என்ன மெயின்டெனன்ஸ் சார்ஜ் நார்மலாக உங்களுக்கு? இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது, விச் இஸ் ஐ வுட் சே பார்ட்லி ட்ரூ. அதாவது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் உள்ளே போனாக்கா மாத செலவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. ஒன்று என்னென்னா, நம்ம இண்டிவிஜுவலாக என்ன செலவழிக்கிறோமோ அந்த செலவு தான் இருக்கும். அதை விட ப்ராபப்ளி அதை விட இன்னொரு 10% கம்மியாக தான் இருக்கும். இப்போது நாமளே வீட்டில் சமைக்கிற காஸ்ட் இருக்குமானா இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு சமையல்காரன் போட்டால் என்ன காஸ்ட் இருக்குமோ அதில் பாதி தான் இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் அது ஒன்று இருக்கும். இப்போ இதுலேயே வந்து இப்போ புதுசாக எலிமெண்ட்ஸ் இப்போ எலிமெண்ட்ஸோடைய இப்போ கம்யூனிட்டிஸ் இப்போ இந்த வருஷத்துலேயே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுற கம்யூனிட்டிஸ்லாம் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். ஒரு கான்செப்டே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். என்னென்னாக்கா வார் ஆன் ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, வி வாண்ட் டு ஃபைட் த ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அண்ட் பிரிங் இட் டவுன். இது வந்து இதில் எதுவும் சர்வீசஸில் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எப்படி இதை கம்மி பண்ணலான்னா, த்ரூ டெக்னாலஜி, த்ரூ ஆட்டோமேஷன், பை ரெடியூசிங் த மேன் பவர் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இதெல்லாம் பண்ணோன்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காமன் ஏரியா கிளீனிங்க்கு ரோபோட்ஸ் யூஸ் பண்ணலாம், மேன் பவர் கம்மி பண்ணி. வீடு கிளீனிங்கே வந்து யூ கேன் மெக்கனைஸ் த ஹவுஸ் கீப்பிங், நாட் ரோபோட்ஸ் பேஸ்ட் பட் மெக்கனைஸ் இட் அலாங் வித். இப்போது ஒருத்தர் 4 வீடு பண்ண முடியும்னா மெக்கனைஸ் பண்ணாக்க 10 வீடு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ்லாம் பண்ணிவிட்டு வி ஆர் ரெடியூசிங் இட்.
ரெடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட உங்களுக்கு நார்மலாக ஒரு 3000 4000 ஒரு சிங்கிள் பெட்ரூமுக்கு 3000 4000 பேசிக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இப்போ டபுள் பெட்ரூம்னா 6000 7000 வரைக்கும் பேசிக் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். அது தவிர ஃபுட்டு மாத்திரம் அந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இந்த புது கான்செப்டில். தட் இஸ் வாட் வி கால் as வார் ஆன் ஹை மெயின்டெனன்ஸ் அப்படின்ட்டு. சரி, இப்போது அது தவிர ஃபுட்டு மெடிக்கல் சென்டரில் நீங்கள் இன்சிடென்டல் தான் பே பண்ணணும். அதாவது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்குண்டானது தான் பே பண்ணணும். ரெகுலர் மானிட்டரிங்கெலாம் பே பண்ண வேண்டாம். ஒரு 2 பேர் ஒரு கப்பல் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும். இது எல்லா ஃபெசிலிட்டியும் ஃபுல்லாக அனுபவிச்சு பண்ணணும். 25,000 இருந்தாக்கா 25,000 28,000 இருந்துனாக்கா இது ஃபுல்லாத்தையும். அது தவிர எலக்ட்ரிசிட்டி டெலிஃபோன் வாட் எவர் நீங்கள் டைரெக்டாக பே பண்ண வேண்டியதில் டைரெக்டாக பே பண்ணிக்கலாம். 25,000 ஒரு ரிசார்ட்டில் இருக்க மாதிரி நிம்மதியாக இருந்துட்டு போயிடலாம். 2 பேர் இருக்கலாம் வித் ஃபுட். ஸோ ஒரு வீடு வாங்கிட்டாக்கா திஸ் இஸ் த காஸ்ட், திஸ் இஸ் ஹவ் யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் இட். இப்போ நார்மலாக அவங்களுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஃபுட்டோட ஒரு ரெகுலர் டேரிஃப் 25,000 இல்லை என்னுடைய ஃபுட் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுமா? இல்லை, ஃபுட்டு வந்து யூஸ்வலாக வந்து கன்சம்ஷனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் 15 நாள் தான் சாப்பிட்றீங்கன்னா 15 நாளைக்கு தான் ஃபுட்டு வரும். இப்போது நீங்கள் 1 வாரம் இருக்கீங்க, 3 வாரம் ஊரில் இல்லை. நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்களோ அதுக்கு மாத்திரம் தான் ஃபுட்டு வரும். உங்களுக்கு அலாகாட் நம்ம சூஸ் கிடையாது, எல்லாமே தாலி மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதனால் நம்ம என்ன உங்களுக்கு ஸ்டேப்பில் இப்போ நீங்கள் 30 நாள் சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வர பில்லோ இன்னொருத்தருக்கு வர பில்லும் ஒன்றா தான் வரும். நம்ம எவ்வளோ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி பில்ஸ் வரும். ஸோ இட் இஸ் த சேம். இந்த சீனியர் லிவிங் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய இது மாதிரி நிறைய இருக்குது. உங்ககிட்ட நான் ஏன் இந்த வீடை வாங்கணும்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தால் என்ன பதில் சொல்லுங்கள்? வை ஐ ஷுட் டேக்? நிறையா. இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி we are திங்கிங் ஃபார்வர்டு. ஃபஸ்ட்டு யூசேஜ் ஆஃப் டெக்னாலஜி. 2வது ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் பிஸ்னஸாக இருக்கவே முடியாது. இன்றைக்கி பேங்கிங் இருக்குது இல்லையா, நீங்கள் கடைசியாக இன்றைக்கி பேங்க் போனீங்கன்னு தெரியாது. நான்லாம் போய் பல வருஷம் ஆகுது. என் மொபைலில் தான் பேங்கிங்கு, இன்டர்நெட். அதுக்கு முன்னாடி மொபைல் பேங்கிங் வரதுக்கு முன்னாடி இன்டர்நெட் தான் ஃபுல்லாக பேங்கிங் நமக்கு. ஐ வுட் சே ஈவன் மோர் தென் 10 years எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பேங்க்குள்ளே ஸ்டெப் பண்ணி. ஓகே, பட் அந்த மாதிரி சீனியர் லிவிங் என்றைக்குமே வர முடியாது. ஐ ஹவ் விசிட்டட் ஈவன் பெரிய பெரிய அதாவது யூஎஸில் இருக்கிற கம்யூனிட்டிஸ்லாம் போய் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரி இஸ் வெரி அட்வான்ஸ்டு இண்டஸ்ட்ரி தேர். அங்கே போய் பார்த்துருக்கேன். அங்கெல்லாம் கூட நான் கற்றுன்றது ஒன்று தான், இட் ஹேஸ் டு பி a வெரி பர்சனலைஸ்டு பிஸ்னஸ். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு இந்த ப்ரமோட்டருக்கு அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் தெரியணும். நீங்கள் 20 கம்யூனிட்டி வச்சுருந்தாலும் தே ஷுட் பி ஏபிள் டு, நான் ஒரு 10 பேர் அங்கே வேலைக்கு வச்சுட்டு அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றது இருக்க முடியாது. எங்கள்கிட்ட இருக்கிற பர்சனலைஸ்டு சர்வீஸ் ஐ கேன் டெல் யூ தட் வேறு எங்கேயுமே இருக்காது. பர்சனலைஸ்டு கேர் அது ஒன்று. 2வது நான் சொன்ன மாதிரி வி திங்க் ஃபியூச்சரிஸ்டிக். எனக்கு வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட் தெரியும், எங்கே வலிக்கிறதுன்னு தெரியும். இந்த மெயின்டெனன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் அவங்களுக்கு. அதை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம். அதை எப்படி கம்மி பண்ணலாம், ஆனால் அதை எப்படி மினிமலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுறோம். டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சரிஸ்டிக். இப்போ வி ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் ஆன் ஏஐ பேஸ்டு கேர் சிஸ்டம்ஸ். ஓகே, என்னெல்லாம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இப்போ இமீடியட்டாக அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதா இருக்கும். அப்படி இன்னும் 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். ஸோ டெக்னாலஜிஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது 3வது. அண்டு 4வது நான் முதல்ல சொன்ன மாதிரி அவங்களுடைய வலி தெரியுங்கிறதுனால 2-3 விஷயங்கள் அவங்களோட வலியை கிளியராக அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து நான் வாங்கிட்டேன், அப்புறம் என்னுடைய காலத்துக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் அந்த கேள்வி இருக்கும். ஆமாம், இப்போ பசங்க இந்த ஊர்லேயே இல்லை நான் வாங்கிட்டேன், எனக்கு ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நான் பையனுடைய போய் இருந்துடலான்னு யோசிக்கிறேன், இந்த வீட்டை நான் என்ன பண்ணுறது. ஸோ இவங்களுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அந்த சாய்ஸ் வி என்டர் இன்டு சம்திங் நோன் அஸ் சேல் ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கேன். சேல் ஃபார்வர்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னாக்கா என்னோடய அக்ரிமெண்ட்டில் எப்படின்னா, நீங்கள் எப்போ வீடு விற்கணும்னு சொல்கிறீங்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த வீடை விற்று உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுமோ, ஒரு விற்க முடியாமல் ஒரு அசட் நம்மள்கிட்ட நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்ற பயம் இருக்க வேணாம். ஸோ அது ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் அவங்களுக்கு, எஸ்பெஷலி பசங்களுக்கு ஒரு பெரிய பெயின் பாயிண்ட். ஏன்னா இங்கே இருக்கிற அசட்டே வேணான்னு போய் வெளிநாட்டில் உட்காந்துருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணால் அதை லிக்விடேட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். அது இங்கே இந்தியாவில் வச்சுக்கோங்க, திருப்பி வேறு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், தட் இஸ் யுவர் சாய்ஸ் டு டூ. ஸோ அது 2வது. அதே மாதிரி இன்னொரு பெரிய பெயின் பாயிண்ட் என்னென்னாக்கா, நம்ம வாங்கிட்டேன் ஆனால் எனக்கு அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு நான் வரப்போகிறது இல்லை. வி ட்ரீட் தட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வி கிவ் யூ ரெண்டல் கேரண்டி. ஸோ இன்வெஸ்டர் சேலுக்கும் அவைலபிலிட்டி இருக்குது.
யூ கேன் ட்ரீட் தட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்டர்ஸ்னால் வி ட்ரீட் யூ அஸ் அன் இன்வெஸ்டர். நீங்கள் உள்ளே வாங்க, நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போ நீங்கள் எண்ட் யூஸராக மாறி நீங்கள் அது யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் கிவ் யூ ரெண்டல் கேரண்டி ஃபார் தட் ஆல்சோ. ஸோ பர்சனலைஸ்டாக போய் அவங்களுக்கு என்ன பெயின் பாயிண்ட் இருக்கோ அந்த பெயின் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணுறது, தட் இஸ் அவர் ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதை வந்து ரெப்ளிகேட்டே பண்ண முடியாது. எனி மிஷின், எனி ஹார்ட்வேர், எனி சாஃப்ட்வேர், எனி டெக்னாலஜி கேன் பி ரெப்ளிகேட்டட். வாட் cannot be replicated is human nature. அதுதான் நாங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஹோமை வந்து வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன காஸ்ட் ஆகும்? ஒரு டபுள் பெட்ரூமில் ஒரு டபுள் பெட்ரூம் ஏரியாவை பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வலசரவாக்கன்னாக்க கிட்டத்தட்ட உங்களுக்கு அங்கே, ஏன்னா வாடகைக்கு கொடுக்குறாங்களே, ஏன்னா ஏற்கனவே அது ஒருத்தருக்கு விற்றுருப்போம், அவங்க தான் வாடகை கொடுக்க போகிறாங்க. அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ வலசரவாக்கத்தில் 25,000 28,000 வரைக்கும் போகுது வாடகை பத்திரம். ஸோ 28,000 ஒரு செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் 28,000 ப்ளஸ் ஃபுட்டெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 53 ரூபா காஸ்ட் ஆகும். கரெக்ட் ஆகிடும். ஸோ தட் இஸ் த லிவிங் காஸ்ட் அவங்களுக்கு. நீங்கள் ஜென்ரலாக அதர்வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஜாஸ்தியாக தான் செலவழிப்போம் நம்ம வாடகையும் சேர்த்து. ஸோ இந்த காஸ்ட்டுக்குள்ளே இங்கே முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வாடகை போடுறேன், அந்த வாடகை போனால் எனக்கு டைரெக்டாக மொத்தமே வந்துடுமா? அதில் உங்கள் சர்வீஸ் சார்ஜ் எதாவது இருக்கா? இல்லை, எங்களுக்கு சர்வீஸ் சார்ஜில் இது 2 விஷயம் இருக்குது சார். இதில் வந்து நான் உங்களுக்கு ரெண்டல் கேரண்டி அப்படின்னு கொடுத்தேன்னாக்க நாங்கள் எங்கள் கம்பெனி பேரில் தான் வாங்குவோம். உங்களுக்கு நான் என்ன கேரண்டி கொடுத்துருக்கேனோ அதை கொடுத்துருவேன். ஓகே, நான் அந்த வீடு வாடகைக்கே கொடுக்கலனாலும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எனக்கு அந்த இது இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் என்ட்ரிங் இன்டு அ கேரண்டி. ரெண்டல் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் டேரெக்டாக உங்களுக்கு என்ன வாங்குறேனோ அதை டேரெக்டாக கொடுத்துருவேன். எனக்கு என்ன, ஐ எம் நாட் கிவிங் யூ கேரண்டி அந்த. ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, இப்போது 4 மாதம் அது காலியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, 4 மாதம் உங்களுக்கு வாடகை வராது. பட் கேரண்டினாக்க அந்த கேரண்டின்னு பண்ணும்போது எனக்கு ஒரு மார்ஜின் இருக்கும். ஏன்னா இந்த 4 மாதம் காலியாக இருந்ததுன்னா ஐ ஹாவ் டு டேக் தட் மணி. ஸோ கேரண்டி எடுத்துக்கிறீங்களா அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறீங்களா, இட் இஸ் யுவர் சாய்ஸ். எது வேணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இது மாதிரி ஹோம்ஸில் வந்து தன்னுடைய பெற்றோரை தங்க வைக்கிறதுல பிள்ளைகளுக்கு ஒரு தயக்கம் இருந்தது. நம்ம அப்பாவை எது கேர் எடுத்துக்காம விட்டோமோ அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு இருந்தது. இப்போ அது மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிறையா மாறி இருக்குது, ஆனால் இன்னும் நிறையா மாறணும். இன்றைக்கி ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு 1000 பேர் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு ஜென்ரலாக இண்டஸ்ட்ரியில் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பேர் வீடு வாங்குறாங்க அப்படின்னா, இந்த 900 பேர் வீடு வாங்காததில் 450 பேர் 50% ரிஜெக்ஷனுக்கு காரணமே பசங்களுடைய கில்ட்டு தான். அவங்களும் வந்து பார்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஏங்க அப்போ அங்கே போகிறீங்க, நல்லா தானே இருக்கீங்க இங்கே அப்படின்றவாங்க டப்புன்னு. பசங்க வளர்ந்துட்டா இவங்க வந்து இன்றைக்கி இவங்க காசில் தான் வாங்குறாங்க, பசங்க காசில் வாங்குறது இல்லை. பசங்க காசில் வாங்குறவங்க இருக்காங்க ஒரு 25%, 75% இவங்க சொந்த காசில் தான் வாங்குறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் இட் டிசிஷனுடைய என்டார்ஸ்மெண்ட் இருக்குது தெரியுமா, அது பிள்ளைங்க ரோலுக்கு மிஞ்சினவன் தோழன் சார். அதனால் பசங்க வளர்ந்தாச்சுன்னா அவங்க பசங்க வானான்னு சொல்லிட்டா, நான் என்ன எதிர்க்க பார்த்துருக்கேன். போன வாரம் ஒரு அம்மாவும் அவங்க சன்னும் வந்திருந்தாங்க. அவர் அமெரிக்காவில் இருக்கார். அந்த அம்மாவுக்கு வந்து 80 சொச்ச வயசு, 81 82. அவர் வந்து ஒரு வீடை பார்த்துட்டு 10 நிமிஷம் கூட இல்லை, எங்கள் அம்மாவுக்கு 81 82 வயசு ஆகுது, இதுக்கப்புறமா எதுக்கு, அந்த அம்மா காசில் தான் வாங்க போகிறாங்க. அவங்க ஒரு வீடு விற்றுருக்காங்க, அந்த காசில் தான் வாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு 80 லட்ச ரூபா கொடுத்து இங்கே வீடு வாங்கிட்டு வானா அப்படின்னு எழுந்திரிச்சு போயிட்டார். அந்த அம்மா ஏற்கனவே பேசி ஒரு வீடை தேர்ந்தெடுத்து அதை வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணி பையனை கூப்பிட்டு வந்தாங்க. என்ன அவங்க பாவம் மூஞ்சியில் ஆல்மோஸ்ட் அழுதுட்டாங்க அவங்க. ஏன்னா ஷி ஹாஸ் தட் பெயின். இவர் பாட்டுக்கு சொல்லிட்டு பையன் தான் எடுத்துக்கிறார், கால் பையன் தான் எடுக்கிறார். ஆமாம், அவர் வானான்னு சொல்லிட்டார், வாங்கலை அவங்க கடைசியில். இன்னும் பெயின் அவருக்கு புரியல, அவங்க அம்மாவோடைய பெயின் அவருக்கு புரியல. இப்போது ஒரு ஸ்டெப்பு நான் இன்னொன்று சொல்லுவேன், அந்த கில்ட் ஃபீலிங்கெல்லாம் போய் அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஒரு செக்யூராக சேஃப் லைஃப் ஸ்டைல் கொடுக்கலன்னா தே டோன்ட் லவ் தேர் பேரண்ட்ஸ். ஏன்னா அவங்களோட பெயின் அவங்களுக்கு தெரியல. அப்பா அம்மாவுக்கு பெயின் தெரிஞ்சதுன்னா காலையில் இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. மோஸ்ட் விமென் கெட் இன்டு ஆர்த்ரைட்டிஸ் வெரி சூன். ஓகே, இந்த சமைக்கிறது இருக்குது பாருங்கள், அந்த நின்றுட்டே சமைக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அது புரியவே புரியாது. ஏன்னா எந்த அம்மாவும் புள்ள ஊர்லேருந்து வரும்போது அவங்க கஷ்டத்தை காமிச்சிக்க மாட்டாங்க. புள்ள வரானேன்னு சொல்ல எக்ஸ்ட்ரா சமையல் வேறு இருக்கும் அன்றைக்கி. என்ன அவங்களுக்கு இவங்க சொன்னாலும் புரியாது. பட் இது நிதர்சன உண்மை. இதுதான், அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. டே டு டே அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அந்த சமைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுலேயே கொடுமை என்ன தெரியுமா, 2 பேருக்கு சமைக்கிறது. ஒருத்தருக்கு அந்த அம்மா பாதி தான் சாப்பிடுவாங்க, அவர் கொஞ்சம் சாப்பிடுவார், இவங்களுக்கு பற்றி என்னது சமைப்பாங்க. ரொம்ப கஷ்டம். அது என்ன, அந்த 2 பேர் சமைக்கிறத விட இருக்கலே கொடுமை என்ன தெரியுமா, என்ன சமைக்கணும்னு யோசிக்கிறது. திஸ் இஸ் ஆல் வெரி ஃப்ரஸ்ட்ரேட்டிங். ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ப்ளம்பிங் லீக் அவுட் ஆச்சுன்னா எத்தனை பேர் மேலே அவங்க டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அதை சரி பண்ணுறதுக்கு. டிபெண்டன்ஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது.
யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இவங்களுக்கு எவ்வளவு பயம் வருது. இது எல்லாமே வந்து இந்த பசங்க வந்து உணரலை. அது உணர்ந்தால் தான் வந்து சரியாகும். அந்த பெயின் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிற மாதிரி பிளேட்டண்ட்டாக இஃப் தே டோன்ட் கிவ் அ வெரி சேஃப் செக்யூர் லைஃப் ஸ்டைல் ஃபார் த பேரண்ட்ஸ், தே டோன்ட் லவ் த பேரண்ட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வீடு வாங்கி கொடுத்துட்டேன். நான் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். நான் எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஹோமில் தங்கிக்கலாமா? தாராளமாக சார். இது ஹோமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இந்த ஹோமுங்கிற வார்த்தையை பேன் பண்ணிட்டேன். ஏன்னா ஹோம்னாக்க ஓல்டேஜ் ஹோம்னு வச்சுக்குவாங்க. ஐ கால் இட் ஒன்லி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி. சூப்பர். ஓகே, பிகாஸ் அப்போ தான் வந்து அவங்களுக்கு இது சொந்த வீடு, அவங்களோட சொந்த வீடு, யார் வரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா கண்டினியூஸாக ரொம்ப யங்ஸ்டர்ஸ்லாம் தங்கினாக்கா கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லுவோம், பார்த்துக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இட் இஸ் அ ஃப்ரீ ஓல்டு ப்ராப்பர்ட்டி. அண்ட் இன்னொன்று கெஸ்ட் எல்லாம் வரும்போது மோர் த மெரியர். சின்ன குழந்தைங்கள்லாம் வரும்போது நீங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு பசங்களாம் வந்து ஒரு மாதம் இருக்காங்க அப்படின்னாக்கா என்டையர் கம்யூனிட்டி பிகம்ஸ் வெரி லைவ்லி. அவங்களுக்கு வந்து ஒரு தாத்தா பாட்டியில் 100 தாத்தா பாட்டி இருப்பாங்க அண்ட் ரொம்ப லைவ்லியாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பர்த்டே கொண்டாடுவோம், பசங்களுக்கு குழந்தைகளுக்கு பர்த்டே கொண்டாடுவோம். நிறைய விஷயங்கள், உபநயனம் நடந்திருக்கு, சதாபிஷேகம், சஷ்டியத்து பூர்த்தி, 100வது வயசு, இவ்வளோ எல்லாம் நடக்கும். விமர்சையாக நடக்கும், உள்ளுக்குள்ளேயே நடக்கும். அண்ட் அவங்களுக்கு முதல் உறவுக்காரங்க இப்போ நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வெளிலேருந்து வர உறவுக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. கம்யூனிட்டியில் எல்லாம் அவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவாங்க. க்ளோஸ் ஆன பிறகு தே பிகம் த ஃபர்ஸ்ட் ரிலேட்டிவ்ஸ். சூப்பர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ் தே வில் லவ் இட். சார் ஆவரேஜாக நான் பார்த்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஐ பீன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி ஃப்ரம் 2010 சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் த ஏஜ் லாங்கிவிட்டி டிராஸ்டிக்கலி இன்க்ரீசஸ். அவங்களுடைய வயசு, அவங்க வாழற ஏஜ் வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி உள்ளே வந்தோடனே நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது ஒரு 2-3 காரணம் தான். ஃபஸ்ட்டு மனசு நிம்மதியாக இருக்குது, பயம் இல்லாமல் இருக்குது, நம்பர் 1. அப்புறம் எல்லாத்துக்கும் எதுக்காக இருந்தாலும் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காங்க. 2வது, இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ரொம்ப கவனிக்க தவறுற விஷயம் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு. அந்த ஹோம் ஃபுட்டு வந்து இந்த மணி அடிச்ச சோறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பாடி கெட்ஸ் யூஸ் டு த டைஜஷன் ப்ராசஸ். ஆமாம், இல்லை பல மருத்துவ பிரச்சனைகளுக்கு நேரம் தவறிய சாப்பாடு ஒரு முக்கியமான காரணம். எல்லாரும் அது ஆயிடுச்சுன்னா அந்த பாடி நமக்கு அவ்வளோ தேங்க் பண்ணும். உடம்பு, நம்மளுடைய கட்டு வந்து கரெக்டான டைமுக்கு கரெக்டான சாப்பிட்ற அப்படின்னு சொன்னால் அவ்வளோ தேங்க் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா பெரிய பெரிய எயில்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நல்லா ஏஜ் லாங்குவிட்டி நல்லாவே இருக்கும் இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸில். இந்த கம்யூனிட்டியை வந்து எவ்வளோ சிறப்பாக நீங்கள் நிர்வகித்தாலும் அங்கே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கிரிவன்சஸ் இருக்கும். அது மாதிரி டாப் கிரிவன்சஸ் அவங்களுக்கு என்னவா இருக்குது நார்மலாக? நான் முதல்ல சொன்ன மாதிரி சார், அந்த கடைசியாக சாப்பிட்ட சாப்பாடு தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஃப்ளஷ் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு எனக்கு கால் வரும். அதாவது கீழே அங்கே ப்ளம்பர் இருக்காங்க, சூப்பர்வைசர் இருக்காங்க, ரெசிடென்ட் மேனேஜர் இருக்காங்க, சர்வீசஸ் ரீஜனல் ஹெட் இருக்காங்க, சர்வீசஸ் டைரக்டர் இருக்காங்க, எல்லாம் தாண்டி 7 பேர் தாண்டி என் ஃபோன் எல்லோரும் வச்சுருப்பாங்க. 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் வேலை செய்யலைன்னு எனக்கு கால் வந்திருக்கு. நிஜமே உண்மை. ஸோ இந்த மாதிரி க்ரீவன்சஸ் தான் இருக்குமே தவிர ஒரு ப்ரொலாங்டு க்ரீவன்ஸ் இருக்காது. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக முடித்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரொலாங்டு க்ரீவன்ஸுங்கிறது இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் எப்போதுமே இருந்துகிட்ருக்கோம். கொஞ்சம் ஃபுட்டில் வரும். ஃபுட்டு வந்து எப்போதுமே என்னென்னா ஒரே ஃபுட்டில் நான் சொல்கிறேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளே போவேன் எப்படி இருக்குன்னு சென்டரில் கேட்போம் இல்லையா, ஐயோ இன்றைக்கி ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போவார், பின்னாடி வந்து பரவாயில்ல காரமே இல்லை அப்படின்ட்டு போவார். அதே சாப்பாடு தான். அது வந்து ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ண முடியாது. ஸோ இது நடந்துகிட்ருக்கும். பட் இதை எவ்வளோக்கு பேலன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி மெனு செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஏன்னா எல்லாரையும் சேர்ந்து நம்ம வந்து இது அலாகாட் ஃபுட் இல்லை, தாலி மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாருக்கும் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் முன்ன பின்ன போயிட்டு வந்துட்டுருக்கும். பட் பீப்புள் ஆர் ஜென்ரலி ஹாப்பி. அவ்வளோதானே தவிர உங்களுக்கு ஒரு ப்ரொலாங்டு க்ரீவன்ஸுங்கிறது இருக்காது. ப்ரொலாங்டு க்ரீவன்ஸ் இருந்ததுன்னா தென் வி ஆர் ஃபெயிலிங் சம்வேர்னு அர்த்தம். வி ஆர் ஃபார்ச்சுனேட்லி பை காட்ஸ் கிரேஸ் தட் இஸ் நாட் ஹேப்பன். இப்போ நீங்கள் ரெகுலராக இந்தந்த டைமுக்கு இந்தந்த ஃபுட்டுன்னு தரீங்க, இதை தாண்டி 4 மணிக்கு எனக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுது. சரி, நான் அது மாதிரி போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட வாய்ப்பு இருக்கா? ஒரு சில இடங்களில் பண்ணியிருக்கோம். இப்போ புதுசாக பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஈவினிங் டிஃபன் அலாகாட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ புதுசாக ஹேண்ட் ஓவர் பண்ணுற இடத்துல வேணுன்றவங்க சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், வேணுங்கிறவங்க மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி டிஃபன் சும்மா ஒரு ஈவினிங் காஃபி டீயோட ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். அதுக்குன்னு ஸ்நாக் பார் மாதிரியே ஒரு இடம் கட்டிகிட்டு இருக்கோம். ஒரு இப்போ புதுசாக கட்டுற கம்யூனிட்டிலாம் ஒரு ஸ்நாக் பாருக்குன்னு தனியாக இடம் கட்டிகிட்டு இருக்கோம்.
ஸோ தே கேன் ஹேவ் தேர். ஸோ அந்த மாதிரி பண்ணுறோம் சார். செக்யூரிட்டி எந்த அளவுக்கு கேர் எடுத்துக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலாக பண்ணுற செக்யூரிட்டி தான். இப்போ ஒரு பில்டிங்க்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஏன்னா ஒருத்தர் 24 hours ஆள் இருப்பாங்க. ஒன்று அந்த செக்யூரிட்டிக்கு வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரையும் மனப்பாடமாக தெரியும். ஜென்ரலாக வந்து புதுசாக ஆள் மாற்ற மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் ஆளை மாற்ற மாட்டோம். காரணம் அவங்க வந்து ஆள் தெரிஞ்சால் தான் இவங்க சில பேர்லாம் வெளில போயிட்டு இடம் மறந்துடுவாங்க திருப்பி வரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கலாம். அந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ்லாம் நிறைய வரும். அவங்களுக்கு பர்சனலாக தெரியணும் ஆளை, அதனால் அது இருக்கும். மோஸ்ட்லி சிசிடிவி சப்போர்ட் இருக்குது எல்லா இடத்துலையுமே. இஃப் இட் இஸ் சிசிடிவி ஃபுல்லி ரெக்கார்டட் அண்ட் ஓரளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட்ஸ் இது வரைக்கும் ஆனதில்லை. ஸோ பெரிய இன்சிடென்ட்ஸ் ஆகாமல் ஒரு இனிஷியலாக வந்து எப்படின்னா அந்த முதல் 6 மாதத்துக்குள்ளே ஒரு சில வீட்டில் இன்னும் இன்டீரியர்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உள்ளே வராமல் இருப்பாங்க. அவன் வந்துட்டு வேலை செய்கிற பசங்களாம் வாசலில் இருக்கிற செருப்பு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, ஷூ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர அதுவும் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதை தாண்டியாச்சுன்னா அது செட்டில் ஆச்சு. ஒரு 6 to 9 months ஆகும் சார் அது ஃபுல்லாக செட்டில் ஆச்சு. ஒரு கம்யூனிட்டி செட்டில் ஆயாச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ் பை காட்ஸ் கிரேஸ் இது வரைக்கும் பெருசாக ஆனதில்லை. இப்போ கம்யூனிட்டியில் இருக்கவங்க வெளியில் போனோன்னா அவங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? தாராளமாக ஒன்றுமே கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி திஸ் கம்யூனிட்டி இஸ் அ ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி லைக் எனி அதர். நம்ம சாதாரணமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குற மாதிரி விச் கம்ஸ் வித் லாட் ஆஃப் சர்வீசஸ், நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். இல்லை இப்போ நான் வந்து அங்கே இருக்கேன், எனக்கு வந்து ஒரு 75-80 வயசு ஆகுது. இருந்தாலும் இந்த தள்ளாத வயசில் வெளில போகிறாரு, இவர் எப்படி அந்த கேர் அட்வைஸ் பண்ணுவாங்க சார், கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ரொம்ப முடியாத இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இல்லை கொஞ்சம் டிமென்ஷியா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப தனியாக இருக்காங்க, அவங்க வெளிலலாம் போகிறாங்கனாக்கா வி அட்வைஸ் them to யூஸ் அ கேட்ஜெட். ஒரு SOS லாக்கெட் ஒன்று இருக்குது, ரொம்ப பெருசாக காஸ்ட் ஆகாது, ஒரு 4000 ரூபா 5000 ரூபா வரைக்கும். இல்லை வாட்ச் மாதிரியும் இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று போட்டுட்டாக்கா ஜிபிஎஸில் ட்ராக் பண்ணலாம். இன்னொன்று நம்ம கீழே விழுந்துட்டோம், ரோட்டில் போகிறோம், எங்கேயாவது கீழே விழுந்துட்டோம்னா அது அமுக்கினா போதும் சிக்னல் வந்துடும். இந்த மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே வந்து யாரும் வந்து ஒன்றும் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் வெளில இன்சிடென்ட்ஸ் ஆகும், வெளில வாக் பண்ணுவாங்க, வாக்கிங்காக வெளில போகிறேன் அப்படிம்பாங்க, போகிற இடத்துல ஒரு இடத்துல தடுக்கி கீழே விழுவாங்க. எப்படியாவது அங்கேருந்து ஃபோன் கால் வந்துடும், கொஞ்சம் இமீடியட்டாக ஃபோன் கால் வந்துடும். ஏன்னா போகிற ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தாலே செக்யூரிட்டிக்கு தெரியும், ஐயோ கொஞ்சம் லேட்டாக வராரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணாக்கா சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் பீன் க்யூர்டு. யூ கேனாட் பி ப்ரிவென்டட், பட் தோஸ் திங்ஸ் ஆர் இமீடியட்லி க்யூர்டு. பார்த்துக்குவோம். பொதுவாக இது போன்ற கம்யூனிட்டிக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு இருக்குது? இன்க்ரீஸிங் சார். எனக்கு 2010 எனக்கு கால் வந்துச்சுன்னா இது என்னன்றது யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி ஃபோன் பண்ணி எஸ்பெஷலி மெட்ரோபாலிட்டன் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரி சவுத் இந்தியன் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் கால் வந்துச்சுன்னா ஒரு என்கொயரி வந்துன்னா ஸ்பெசிஃபிக்காக என்ன சர்வீஸ் வேணும்னு கேட்குறான், அவங்களுக்கு என்ன வேணும்னு. அந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவேர்னஸ் லெவலும் என்ன கேட்டால் ஒரு சொசைட்டியில் ஒரு 2%, 2.5% மேலே இல்லை. ஸோ இட் ஹேஸ் டு ட்ரிக்கிள் டவுன் டு த என்டையர் சொசைட்டி. தட் வில் டேக் டைம். இன்னும் ஒரு 10-15 வருஷம் ஆகும் அது. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. தேங்க்யூ சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டது ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.